வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னென்னா A Song of Hope. இது வந்து யார் எழுதியிருக்கான்னா ஒற்றிங்கோ நுணாக்கள். எபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு அபார்ஜினல் அண்ட் ஆஸ்திரேலியன் போய்ட், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் எஜுகேட்டருமே கூட. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய நேம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கேட் வாக்கர் அப்படின்னு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தான் இவங்க நேமை வந்து ஒடிங்கோ நுணாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நேமை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இவங்க வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்காக வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் இவங்க நேமை வந்து கேட் வாக்கரில் இருந்து ஒடிங்கோ நுணாக்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் அபார்ஜினல் அண்ட் இவங்க வந்து ஒரு ட்ரைப் சேர்ந்தவங்க. இவங்களுடைய இந்த நுணாக்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ரைபுடைய நேம். இவங்களுக்கு வந்து ட்ரைபல் குரூப்ஸை வந்து என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த நுணாக்கள் இருக்கிற அந்த ட்ரைப் நேம் என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. ஸோ அபார்ஜினல்லே ஃபர்ஸ்ட் புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து யார், இவங்க தான். அண்ட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த போயத்தை வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1916 வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போயம் எழுதுறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னன்னா, இந்த ட்ரைபல் குரூப்ஸுக்கு வந்து ஹோப் கொடுக்கறதுக்காக தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் நம்மளுடைய ஆத்தர் நுணாக்கள் அவங்களுடைய ட்ரைப் குரூப்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா தலை குனிஞ்சு இருக்கிறாங்க. நிறைய ஷேம்னாலேயும் அவங்களுடைய ட்ரீம்ஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாததுனாலேயும் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, தலை குனியப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆத்தர் வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோந்து பாருங்கள், நீங்கள் குனிஞ்சு இருக்காதீங்க, நீங்கள் வந்து தலை குனிஞ்சது போதும், நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா டார்க்காக வந்துருக்கு. ஸோ இந்த டார்க் வந்து என்ன ஆக போகுது, ஃபேட் ஆக போகுது. ஸோ இந்த டார்க் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நைட் டைமை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த டார்க்னஸ் போயிட்டு இனி திரும்ப என்ன வரப்போகுது, டேயாக ஆக போகுது. ஏர்லி மார்னிங் இஸ் கோயிங் டு கம் அண்ட் அந்த டே வந்து ஒரு நியூ டேயாக வந்து இருக்க போகுது, ஒரு நல்ல பிகினிங்காக வந்து இருக்க போகுது. அண்ட் அந்த டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த நியூ டேயில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஸ்லீப் பண்ணலாம், நல்ல ப்ராப்ளம் இல்லாமல் சூப்பராக வந்து தூங்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஆல் வந்து நியூ டேயாக வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குட் டேயாக தான் இருக்கும். ஸோ யாரும் நம்மளை வந்து ஷேம் பண்ண மாட்டாங்க அண்ட் கலர் டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்காது, நம்ம யார்கிட்டேயுமே வந்து தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய தேவை வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் ட்ரைபல் குரூப்ஸுக்கு வந்து பாசிட்டிவான திங்ஸை வந்து சொல்லுறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ்ட்டை பற்றி என்ன செய்யாதீங்க, ஒரி பண்ணவே செய்யாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஹோப் வந்திருக்கும் இல்லையா, நியூ டே வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து என்ன செய்யுங்க, பாஸ்ட் எல்லாமே வந்து தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணலாம், ஸோ எப்படி வந்து க்ரோ ஆகலாம் அப்படிப்பட்ட உள்ள தாட்டுக்கு வந்து வாங்க அப்படின்னு வந்து செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து சொல்லுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய இயர்ஸ் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், வெயிட் பண்ணிட்டோம். நிறைய விஷயத்துக்காக நிறைய இயர்ஸ் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டோம். இனி வந்து இந்த கேஸ்ட்டு வந்து இருக்கவே இருக்காது. கேஸ்டெல்லாம் என்ன ஆயிரும், அழிஞ்சே போயிடும். லைட் நம்மளை என்ன செய்யும், கைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. லைட் வந்து என்ன செய்யும், நம்மளை வந்து கைட் பண்ணும். அண்ட் கோலெல்லாம் நம்மளை கோலெல்லாம் என்ன ஆகாது, டிஸ்ட்ராய் ஆகாது. இனி வந்து நியூ டே வரப்போகுது. ஸோ டோர்ஸ் எல்லாமே என்ன செய்யும், ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ப்ராமிஸ். நான் இவ்வளோ நேரம் என்ன சொன்னனோ இதெல்லாம் வந்து என்னது, ப்ராமிஸ். அண்ட் இது வந்து ஃபேக் ப்ராமிஸ் கிடையாது, இது வந்து ஒரு பியூரான ட்ரூவான ப்ராமிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நைட்டு வந்து எண்ட் ஆக போகுது, நியூ டே வந்து வரப்போகுது. ஸோ இந்த நியூ டேயில் நமக்கு வந்து நிறைய நியூ லாஸ் எல்லாம் வரும், லா எல்லாமே வரும். அண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைப்பாங்க. நியூ டேயில் நம்ம வந்து நிறைய நியூ ட்ரீம்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். அண்ட் நியூ தாட்ஸ், நிறைய நியூவான விஷயங்களெல்லாம் நம்ம நியூ டேயில் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு 5th ஸ்டான்ஸா லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி காலத்துலனா நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஃபாதர்ஸ் அந்த காலத்துலலாம் என்ன தான் இருந்துச்சு பெயின். அந்த காலத்தில் இருந்து இப்போ நம்ம ஜெனரேஷன் வரை என்ன தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பெயினை தான் நம்ம என்ன செய்கிறோம், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இனி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம ஜெனரேஷன்லேருந்து இனி போகிற ஜெனரேஷன் வர என்ன இருக்காது, பெயின்னு ஒரு விஷயமே இருக்காது. ஜஸ்ட் தே வில் என்ஜாய், தே ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்கிறாங்க, இந்த அபார்ஜினல் பீப்புள்ஸ், இந்த ட்ரைப் பீப்புள்ஸ்க்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு ஹோப் வந்து கொடுக்குறாங்க. நம்ம நியூ டேயில் வந்து என்ன ஆக போகிறோம், நியூ லைஃப்பை வந்து பிகின் பண்ண போகிறோம், நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து இந்த போயம் பையா இந்த ட்ரைப் குரூப்ஸுக்கு வந்து நினச்சிடறாங்க, சொல்லுறாங்க. இவ்வளோ தான் இந்த போயம் எ சாங் ஆஃப் ஹோப். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.